திருவேங்கடம்ன்றது அதுக்கு ஒரு மிக முக்கிய கேள்வி. ஏன்னா நம்மக்கிட்ட அடிப்படை இலக்கியங்களை இமய முதல் தென்குமரி வரை, இப்போ இமாலயான்னு பேர் இருக்கு இல்லைங்க, இந்த இமாலயா பேரில் வர மலை எந்த மொழி? இமயமலை இங்கேருந்து 3000 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அந்த ஹிம்னா பனின்னு சொல்லுவாங்க, மலைன்னா மலை. இந்த மலைன்ற சொல்லு வந்து எந்த மொழி? மலைக்கு வந்து சான்ஸ்கிரிட்டில் பர்வதம்னு சொல்லுவாங்க, சான்ஸ்கிரிட்டில் கிலின்னு சொல்லுவாங்க. ஆனால் மலைன்ற சொல் தமிழில் தான் சொல்லுவாங்க. அப்போ இமய முதல் குமரி வரைன்றது எவ்வளோ தெளிவாக தமிழர்கள் வந்து இமயத்துலேருந்து குமரி வரை, தென்குமரி வரைன்னா மடகாஸ்கர் வரைக்கும் இருந்திருக்காங்க தெரியுது. அதேமாதிரி குடக்கடல் பாரசீகம் வரைக்கும் தமிழ் இருந்திருக்கு குடக்கடலில். இந்த பக்கம் கிழக்கில் பார்க்குறப்ப இந்தோ சீனா வரைக்கும் தமிழ் இருந்திருக்குன்னு தெளிவாக தெரியுது. அதனால் காலங்கள் வந்து எல்லாம் மாறுது. இன்றைக்கி வந்து இப்போ நான் வந்து ஒரு அன்றைக்கி சொல்லுவாங்க, ஒரு அரசர், வணிகம், அப்புறம் சமயம், இந்த 3 ஒன்றுக்கு ஒன்று தொடர்பாக இருக்குது. வணிகம் ஒழுங்காக நடக்கிறதுக்கு நம்பிக்கைக்கு சமயம் தேவைப்படுது. அரசன் ஒழுங்காக இருக்கணும்னா இந்த சமயமும் வணிகமும் ஒழுங்காக இருந்தால் தான் அரசனுக்கு பணம் வரும். இப்போ இது 3 ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு. இதில் வந்து கோயில்கள் வந்து ஒரே கடவுள் தான் ஒரு கோயில் இருந்தால் சொல்ல முடியாது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றத்துக்கு வாய்ப்பு.